ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா. இன்னைக்கு இந்த பதிவில் ராஜமாதங்கி தேவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ தசமகா வித்யை என்னும் அன்னையின் 10 வடிவங்களில் 9வது வடிவமாகிய ராஜமாதங்கி வடிவம் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையின் கரும்பு வில்லில் இருந்து தோன்றிய மந்திரினி தேவி ஆகிய ராஜஷ்யாமளா தேவியே இந்த மாதங்கியாக தோன்றினாள் என்கிறது வரலாறு. இந்த அன்னையின் வரலாற்றை பலாசமண மகாத்மியம் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. முன்னொரு காலத்தில் மாதங்க முனிவர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் கரும்புவில்லில் தோன்றிய மந்திரினி தேவி ஆகிய ராஜமாதங்கியை எப்பொழுதும் பூஜித்து வந்தார். அவர் தேவிக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் அவளே தனக்கு மகளாக வர வேண்டும் என்று வேண்டினார். அந்த மகரிஷியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தாள் அன்னை. ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் மதங்க தீர்த்தத்தில் நீலோத்பவ மலரின் மேல் மரகத பச்சை நிறத்திலே மையிட்ட கண்களும் வீணையும் கிளியும் கையிலேந்தியபடி ராஜஷ்யாமளா ஒரு பெண் குழந்தை வடிவத்தில் தோன்றினாள். அப்பொழுது அந்த தீர்த்தத்தில் நீராட வந்த மாதங்க முனிவர் அந்த குழந்தையை கண்டார். குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஆனந்த பாஷ்யம் வடித்தார். அன்னை பராசக்தியின் கருணையை எண்ணி அக்குழந்தையை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். இவளை தன் மகளாக வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்த மாதங்க முனிவர் அந்த குழந்தைக்கு மாதங்கி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அந்த தெய்வீக குழந்தை அந்த ஆசிரமத்திலேயே வளர்ந்தது. அந்த ஆசிரமத்தில் மாதங்கி தேவி வளரும் பொழுது தன்னுடைய பணிவிடைகளுக்காக அவள் 8 கோடி சக்தி கணங்களை தானே படைத்து கொண்டாள். அனைத்து சக்தி கணங்களும் அவளுக்கு பணிவிடை செய்து வந்தனர். அன்னைக்கு 7 வயது ஆகிய போது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் மாதங்க முனிவர். அதனால் பல முனிவர்களையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு பகவான் மாதங்கீஸ்வரனையே சரணடைந்தார். அவரிடம், ஐயனே, தாங்களே எனக்கு கருணை காட்ட வேண்டும். அன்னையின் அம்சமாகிய என் மகள் மாதங்கி தேவியை தாங்களே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் மாதங்கீஸ்வரராகிய சிவபெருமானை வேண்டினார். அதற்கு மாதங்கீஸ்வரர், கவலை வேண்டாம், அவளை நானே மணந்து கொள்வேன். வருகின்ற சித்திரை மாதம் சுக்குணபக்ஷம் சப்தமி திதி அன்று மணந்து கொள்கிறேன் என்று உறுதி கூறி அனுப்பினார். திருமண செய்தியை கேட்ட மாதங்கி தேவி உடனே தேவ சிற்பியாகிய விஸ்வகர்மாவை அழைத்தார். தங்கள் திருமண விழாவிற்காக ஒரு திருமண மண்டபத்தை அமைத்து கொடு என்று கட்டளையிட்டாள் அன்னை. விஸ்வகர்மாவும் 7 ஆபரணங்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான எந்திரமயமான மாதங்கபுரத்தை படைத்து கொடுத்தார். மாதங்கீஸ்வரர் கூறிய திருமண நாளும் நெருங்கியது. மாதங்க முனிவர் முறைப்படி மாப்பிள்ளை அழைப்பிற்காக தேவர்களோடும் முனிவர்களோடும் சென்று மாதங்கீஸ்வரரை மாதங்கபுரத்திற்கு அழைத்து வந்தார். மணநாள் சுபவேளையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க, முனிவர்கள் வேதங்கள் ஓத, வித்யாதாரர்கள் பாட, அப்சரச கன்னிகள் ஆட அன்னை மாதங்கி தேவியை கைப்பிடித்தார் மாதங்கீஸ்வரராகிய சிவபெருமான். திருமணமும் இனிதாக முடிந்தது. அப்போது மாதங்க முனிவர், ஐயனே, இந்த திருமண கோலத்தில் எங்களுக்கு எப்போதும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று மாதங்கீஸ்வரரை வேண்டிக் கொண்டார். இவர்களது திருமணம் 5 தினங்களில் மிக விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு ஐயன் மாதங்கீஸ்வரர் அன்னை மாதங்கியை கைப்பிடித்தபடியே மதங்கேசலிங்கத்தில் புகுந்து மறைந்தார். ஆனாலும் மாதங்க மகரிஷியின் மனதில் எப்பொழுதும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தபடியே இருந்தார். இந்த அன்னை மாதங்கருக்கு மகளாக பிறந்ததால் மாதங்கி என்றும், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் மந்திரினியாக விளங்கியதால் மந்திரினி என்றும், ராஜஷ்யாமளை என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா.